ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு திபேரியா கடல் அருகே மீண்டும் தோன்றினார். அவர் தோன்றியது இவ்வாறு: சீமோன் பேதுரு, தெதீம் எனப்படும் தோமா, கலிலேயாவில் உள்ள கானாவை சேர்ந்த நத்தானியேல், ஜெபதேயுவின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்கள் வேறு இருவரும் கூடியிருந்தனர். அப்பொழுது சீமோன் பேதுரு அவர்களிடம், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று போய் படகில் ஏறினார்கள். அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏற்கனவே விடியற்காலை ஆகியிருந்ததோ. இயேசு கரையில் நின்றார். ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள். அவர், படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே வீசினார்கள். மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. இயேசுவின் அன்பு சீடர் அதை கண்டு பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர் தாம் என்றார். அதை கேட்டவுடன் தம் ஆடையை களைந்திருந்த சீமோன் ராயப்பர் ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார். மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்து கொண்டு படகிலே வந்தார்கள். அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலைவில் இல்லை, ஏறக்குறைய 100 மீட்டர் தொலைவில் தான் இருந்தார்கள். படகை விட்டு இறங்கியவுடன் கரியினால் தீ மூட்டப்பட்டிருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கு அப்பமும் இருந்தது. இயேசு அவர்களிடம், நீங்கள் இப்பொழுது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி வலையை கரைக்கு இழுத்தார். வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை 153. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களிடம், உணவருந்த வாருங்கள் என்றார். சீடர்களுள் எவரும் நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை. ஏனெனில் அவர் ஆண்டவர் தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார். மீனையும் அவ்வாறே கொடுத்தார். இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்பொழுது 3ஆம் முறையாக தோன்றினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாட்களிலே நாம் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்ப்பை பற்றி அதிகமாக சிந்தித்துக் கொண்டும் பேசிக்கொண்டும் மறையுரைகளை கேட்டுக்கொண்டும் இருக்கின்றோம். ஆனால் எனக்கு இந்த நற்செய்தி வாசகத்தை பிடித்த ஒரு சில வசனங்கள் என்று பார்க்கின்ற பொழுது கடைசியிலே வருகின்ற வசனங்கள்.
தன்னுடைய சீடர்களை பார்த்து அவர் சொல்லுகின்றார், உணவருந்த வாருங்கள். அதன் பிறகு அவர் மீனையும் அப்பத்தையும் அவர்களிடம் கொடுத்தார். ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வினுடைய மகுடம், இல்லை என்றால் உச்சம் என்று சொல்லலாம். இயேசு கிறிஸ்துனுடைய கரிசனை, இயேசு கிறிஸ்துனுடைய கருணை நமக்கு இங்கே வெளிப்படுகின்றது. ஜீவா காமராசருடைய நெருங்கிய நண்பர், அமைச்சராக இருந்தவர், அருமையான சொற்பொழிவாளர். ஒரு முறை அவரை பம்பாயில், அப்போ மும்பாயில், அது பேரும் பம்பாய் இருந்தது, அந்த இடத்திலே தமிழர்கள் பல இடங்களிலே ஏற்பாடு செய்து சொற்பொழிவுகளை ஆற்றுவதற்காக ஜீவா அவர்களை அழைத்தார்கள். ஜீவாவும் அவர்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு புறப்பட்டு போனார். அவர் ஒவ்வொரு நாளும் 2-3 இடங்களிலே சொற்பொழிவுகளை ஆற்றுவார். ஆற்றி முடித்த பிறகு அவருக்கென்று ஒதுக்கப்பட்டிருந்த அறைக்கு வருவார். வந்த உடனே அவர் கட்டி கொண்டிருந்த வேஷ்டியையும் சட்டையையும் துவைச்சி காய வைப்பார். காய வைத்து மறுநாள் மறுபடியும் அதே வேஷ்டி சட்டையை போட்டுக்கிட்டு போவார். அப்போ இவரை அழைத்தவர்கள் அதை பார்க்குறாங்க. இவர் ஒரே ஒரு வேஷ்டியும் சட்டையும் எடுத்துக்கிட்டு பம்பாய்க்கு வந்திருக்கிறாரு. இவ்வளவு ஒரு பெரிய சொற்பொழிவாளராக தியாகியாக இருந்தும் இவர்கிட்ட ஒன்னே ஒன்று தான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே அந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்தவர்கள் காலையில் போயிட்டு அவருக்கு ஒரு டசன் வேஷ்டி மில்லிலேருந்து வாங்கின்னு வந்து அவர்கிட்ட கொடுக்குறாங்க. ஜீவா ஒண்ணுமே சொல்லலை, அதை வாங்கிக் கொள்கின்றார். அவர்களுக்கு நன்றியும் சொல்லுகின்றார். சட்ட துணியை எட்டுன்னு வந்து கொடுக்குறாங்க, அதையும் வாங்கிக் கொள்கின்றார். ஆனால் சொற்பொழிவு ஒரு வாரம் பல்வேறு இடங்களிலே நடைபெறுகின்றது. அதே வேஷ்டியும் அதே சட்டையையும் இவன் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துகின்றார். சொற்பொழிவு அனைத்தும் முடிந்தவுடனே அந்த அறைக்கு செல்லுவார். முதல் வேளை அந்த சட்டையையும் வேஷ்டியையும் துவைக்கிறது, காய வைத்து மறுநாள் காலில் போட்டுன்னு வருவார். அவருடைய பம்பாய் நிகழ்வுகள் அனைத்தும் முடிந்த பிறகு இந்த ஏற்பாடாளர்கள் கொடுத்த அந்த வேஷ்டியையும் சட்டையையும் அங்கே பக்கத்தில் இருந்த ஏழ்மையான ஒரு பகுதிக்கு சென்று எல்லாத்தையும் கொடுத்துட்டார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சட்டை ஒரு வேஷ்டை கொடுத்துட்டு அவர் வர்றார். அப்போ அந்த ஏற்பாடாளர்கள் சொல்லுகின்றார்கள், ஐயா நாங்கள் உங்களுக்கு தான் கொடுத்தோம், நீங்கள் எதை எத்தனை போய் கொடுக்குறீங்களே, ஒரே ஒரு வேஷ்டியை கட்டிக்கிட்டு ஒரு வாரம் இருக்கிறீங்க. அப்போ அவர் சொல்றாரு, இல்லைப்பா, இந்த ஒரு வேஷ்டி இந்த ஒரு சட்டை எனக்கு போதும். ஆனால் என்னை விட ஒன்றுமே இல்லாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு கொடுத்து விட்டு அமைதியாக வந்து விட்டார். அன்பார்ந்தவர்களே, இதுதான் கரிசனை, இதுதான் கருணை. இன்னைக்கு யோசிச்சு பார்க்க முடியுமா ஒரு மினிஸ்டர் அது மாதிரி இருக்கிறார்ன்ட்டு? ஆனால் இப்படியும் நல்ல மனிதர்கள் நம்முடைய தமிழ் சமுதாயத்தில் வாழ்ந்தார்கள் என்பதோ நமக்கு ஒரு கர்வம், ஒரு சந்தோஷம். தனக்கு கொடுத்ததையும் அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து
அப்படிப்பட்ட ஒரு கருணையும் அப்படிப்பட்ட ஒரு கரிசனையும் நாம் இந்த வாசகத்திலே பார்க்கின்றோம். நைட்டெல்லாம் அவங்க மீன் பிடிக்கிறாங்க, ஆனா ஒண்ணுமே கிடைக்கல. ராயப்பர் குலத்தொழிலே என்னன்னா மீன் பிடிக்கிறது தான். இயேசு கிறிஸ்து ஒரு தச்சனுடைய மகன். அப்போ இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து கேட்கின்றார், என்ன மீன் ஏதாச்சும் கிடைச்சதா அப்படின்ட்டு. அவங்க இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ சொல்றாரு, உங்களுடைய வலப்பக்கத்திலே வலையை போடு அப்படின்ட்டு. ராயப்பர் சொல்றான். ராயப்பர் ஏற்கனவே வயது முதிர்ந்தவர், ஒரு அனுபவஸ்தாலி. நைட்டெல்லாம் எவ்வளோ பிடிச்சோம், ஒரு மீனும் கிடைக்கல. உனக்கு என்னையா தெரியும் மீனை பற்றி? எனக்கு தானே தெரியும். காற்று எப்படி அடிக்குது, மீன் எங்கே வரும், ஒரு வார்த்தையும் கேட்கவில்லை. மாறாக இயேசு கிறிஸ்து சொன்னார் என்ற ஒரே காரணத்திற்காக ராயப்பர் முழுமையாக கீழ்ப்படிந்தார். வலையை போடுகின்றார்கள், மீனை அள்ளுகின்றார்கள். உண்மையான சீடத்துவம். இந்த சீடத்துவத்தில் நீங்க ஒன்ன கவனிக்க வேண்டும். அனுபவசாலியான ராயப்பர், வயது முதிர்ந்த ராயப்பர், அனைத்தும் தெரிந்திருந்த ராயப்பர் 33 வயதான இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை கேட்டார், நம்பினார். அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை. அடுத்ததாக வருகின்ற பொழுதோ இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த கருணை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாகவே தெரியும், நைட்டு ஃபுல்லா இவங்க வலையை போட்டுக்கொண்டு மீன்களை பிடித்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் சாப்பிடாம இருப்பாங்க, சாப்பிடாம இருப்பாங்க என்று தெரிந்து கொள்கின்ற இயேசு கிறிஸ்து அவர்கள் கரைக்கு வருவதற்கு முன்னாலேயே அங்கே நெருப்பை மூட்டி மீன்களை வறுப்பதற்கு தயாராக ஒரு இடத்தை ரெடி பண்ணி வைக்கிறாங்க. அடுத்ததாக அப்பம் அங்கே தயாராக இருக்கின்றதோ. யோசிச்சு பாருங்க அந்த கருணை உள்ளத்தை. நீங்க எங்கேயோ வெளியில போறீங்க, வெளியில போயிட்டு கஷ்டப்பட்டு வேலை எல்லாம் செஞ்சுட்டு அலுவலக வேலை எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வர்றீங்க. உங்க வீட்டுக்குள்ள வர்றப்ப எத்தனை பேர் உங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்குறாங்க? உங்களுடைய மனைவி கொடுக்கின்றாளா? உங்களுடைய கணவன் கொடுத்திருக்கின்றானா? உங்களுடைய பிள்ளைகள் கொடுத்திருக்கின்றார்களா? எத்தனை குடும்பத்தில் இந்த பழக்கத்தை வச்சிருக்கிறீங்க? உண்மையாக சொல்லுகின்றேன், எங்க வீட்டில் யார் வந்தாலும் சரி முதல்ல என்ன சொன்னா டம்ளர்ல தண்ணி தான் எடுத்துன்னு வருவாங்க. எங்க அம்மா சொல்லி கொடுத்திருக்கிற ஒரு பழக்கம். யார் வந்தாலும் முதல்ல நீ செய்ய வேண்டியதோ கிளாஸ்ல தண்ணி எடுத்துன்னு போய் கொடு. அவங்க எவ்வளவு தாகத்தோடு வந்திருப்பாங்களோ தெரியாது. ஆனால் இதை இன்றைக்கு கூட என்றாவது ஒரு நாள் சென்றால் கூட முதல்ல தண்ணி தான் வரும், அதுக்கு அடுத்தது டீ வரும், அதுக்கு அப்புறம் தான் எப்படி இருக்கிறீங்க, என்ன இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதே போல்தான் இங்கே இயேசு கிறிஸ்துனுடைய அந்த கருணை. அவருக்கு தெரியும் நைட்டு முழுவதும் இவர்கள் கஷ்டப்பட்டிருப்பார்கள், எதுவும் சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. ஆகையால் அவர்களுக்கு வந்தவுடனே பசிக்கும் என்று தெரிந்த இயேசு கிறிஸ்து அப்பத்தையும் மீனையும் தயாராக வைத்திருக்கின்றார். இந்த கருணை பல இடங்களிலே விவிலியத்தில் வெளிப்படுகின்றதோ. மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரத்தில் 10வது வசனம் நம்ம வாசிச்சோம்னா அவருடைய கருணை எந்த அளவுக்கு இருந்தது என்றால், ஆயக்காரர்களையும் பாவிகளையும் அவர்கள் பக்கத்தில் அமர வைத்து அவர்களோடு உரையாடி கொண்டிருந்தார். ஒரு யூதன் என்பவன் பாவிகளையோ ஆயக்காரர்களையோ பக்கத்தில் கூட சேர்க்கக்கூடாது. ஆனால் இயேசு கிறிஸ்து உரையாடி கொண்டிருந்தார். அவங்களோட சரிசமமா உட்கார்ந்துகிட்டு இயேசு கிறிஸ்து அங்கே உரையாடுகின்றார்.
அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து அனைவர் மீதும் கரிசனை கொண்டவராக இருக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுதோ மத்தேயு நற்செய்தியிலே 9வது அதிகாரத்தில் 36வது வசனம், அவர்கள் ஆயனில்லா ஆடுகளாக இருப்பதை கண்டார், அவர்கள் மீது மனம் இறங்கினார், அவர்களோடு உரையாடினார். பாருங்க, இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நாம் கடவுளாக பார்க்கின்றோம் என்றால், மெசியாவாக பார்க்கின்றோம் என்றால், அவர் செய்த புதுமைகளை கண்டு மட்டுமல்ல, மாறாக அவரிடத்தில் இருந்த அந்த கருணை, கரிசனை. நம்ம பசியோட ஒரு வீட்டுக்கு போறோம், ஒரு நண்பரையோ தெரிந்தவர்களையோ பார்ப்பதற்கு. அவங்க உட்காருங்க, வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, சாப்பாடு போட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம், யாராச்சும் திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம சாப்பிட்டு இருந்தானே, நீங்க ஏற்கனவே சாப்பிட்டு வந்துருப்பீங்கல்ல அப்படின்னு கேட்போம். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து வாங்க வந்து உன்னுடைய பசியை ஆற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். ஒரு நல்ல மனிதாபிமானம் உள்ள ஒரு குணம். அதனால்தாங்க அவர் கடவுள். இன்றைக்கும் நாம் இந்த இயேசு கிறிஸ்துவை யோசித்து பார்க்கின்ற பொழுது இப்படிப்பட்ட ஒரு கருணை உள்ளம் கொண்டவர்களாக நாம் மாற வேண்டாம். இல்லைன்னா அது நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தே பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். ஒரு அருமையான நிகழ்வு 2வது அரசர் ஆகமத்திலே 4வது அதிகாரத்தில் 13வது வசனத்திலே எலிசேயு இறைவாக்கினுடைய வாழ்க்கையிலே நடக்கின்ற ஒரு நிகழ்வு. எலிசேயு அடிக்கடி ஒரு வீட்டுக்கு போறார். போயிட்டு அங்க தங்குறார். அப்ப அந்த வீட்டுக்கார அம்மா சொல்லுது, இவரை பார்த்த ஒரு நல்ல புனித மனிதராக தெரிகின்றார், இவருக்கண்டு ஒரு அறையை ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஒரு அறையும் அவருக்கு எலிசேயு இறைவாக்கினருக்கு கொடுக்கப்படுகின்றதோ. அப்பொழுது எலிசே இறைவாக்கினருக்கு அறையும் கொடுக்கின்றார்கள், உணவும் கொடுக்கின்றார்கள். ஆனா எலிசேயு என்ன செய்யறா தெரியுமா? தன்னுடைய உதவியாளன் ஜிஎஸ்சியை அழைத்து சொல்லுகின்ற, அவங்களுக்கு ஏதாச்சும் குறை இருக்கா, அவங்களுக்கு நான் ஏதாச்சும் செய்யணும் கேட்டுப்பாரு அப்படின்ற. அப்போ அந்த அம்மாவை கூப்பிட்டு அவருடைய உதவியாளன் கேட்கின்றான், உங்களுக்கு நான் ஏதாச்சும் செய்யணுமா அப்படின்ட்டு. அப்ப அந்த அம்மா சொல்லுது, எனக்கு வயசாயிடுச்சு, என்னுடைய கணவனுக்கு வயசாயிடுச்சு, நீங்க தங்கிட்டு போறீங்களே அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்றப்போ அவருடைய உதவியாளர் சொல்லுகின்ற, இறைவாக்கினரே இதுகிடவா உங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு குழந்தை இல்லை, அது ஏதாச்சும் செய்ய முடியுமா பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே எலிசேயு சொல்லுகின்றார், அடுத்த வருடம் இந்த நேரத்தில் உனக்கு ஒரு குழந்தை இருக்கும். அதை கேட்ட உடனே அந்த அம்மாவுக்கு நம்ப முடியல. ஆனால் விவிலியம் சொல்லுகின்றதோ, அப்பெண்மணி எலிசேயு குறித்த காலத்தில் குறித்த நேரத்தில் கருவுற்று ஒரு மகனை பெற்றார். இதுதாங்க கருணை. அவங்க செய்யறாங்க என்றதுக்காக அனைத்தையும் வாங்கிக்கிட்டு எலிசே இறைவாக்கினர் சென்று விடவில்லை, மாறாக கடவுளுடைய கருணையை அந்த பெண்மணிக்கு காட்டினார். இன்றைக்கோ நாம் அனைவரும் எப்படி இருக்கின்றோம் யோசித்து பார்ப்போம். கருணை உள்ள மனிதர்களாக, கரிசனை உள்ள மனிதர்களாக இருக்கின்றோமா? இயேசு கிறிஸ்து உயிர்த்தார், உயிர்த்து பல புதுமைகளை செய்தார், அதெல்லாம் ஓகே. அதை தாண்டி நாம் அவரிடத்தில் இருந்த அந்த கருணையை, கரிசனையை யோசித்து பார்ப்போம். நாமும் கருணையுள்ள மக்களாக இருப்போம். ஜீவா எப்படி அந்த ஏழைகளின் மீதோ கருணையுள்ள மனிதராக இருந்தாரோ,
இயேசு கிறிஸ்து எப்படி அந்த அப்போஸ்தலர்கள் மீதோ அளவு கடந்த நினைச்சே பார்க்க முடியாத கருணையை வெளிப்படுத்தினாரோ அதுபோல நாமும் வாழ இந்த திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம்.